வெல்கம் டு மிஸ்டர் லியோ vlogs. இந்த சீரியஸ் நம்ம வந்து ஃபுல்லாக நாகர்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். 3 days நாகர்கோவில் பிளான் பண்ணியிருக்கோம். கிறிஸ்மஸ் டைமில் நாகர்கோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸாகவே நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கோம். இந்த சீரியஸில் 3 days பிளான் டே வந்து பார்த்திங்கன்னா ஹார்பருக்கு வந்து ஃபிஷ் எடுத்து சமைச்சு கண்ணு கூசுது ப்ரோ. முடியலை ஃபிஷ் எடுத்து சமைச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் டே அடுத்த ட்ரிவாண்ட்ரம் அப்படி இப்படி நிறைய 3 நாள் பிளான் நிறையா வச்சுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா குளச்சல் தானே குளச்சல் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஃபிஷ் வாங்குறதுக்காக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் சொல்ல போனோம்னா திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை விஜே ஃபோட்டோஸ். எங்கே ப்ரோ ஸ்பான்சர் பண்ணுறேன் ப்ரோ? நீங்கள் வேறு சாப்பாடு போடுறீங்கல்ல அப்படி சொல்கிறீங்களா? சாப்பாடு போடணும்னா ஸ்பான்சர் தானே. அப்போ ஸ்பான்சர் தானே. ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர் இவர் தான் பார்த்துக்கிறாரு. மற்றபடி விஜே ஃபோட்டோஸ் சமையல் மட்டும் சமைச்சு கொடுக்குறாங்க, ஒரு ஆள் சாப்பாடு போடுறாங்க. ஸோ அதனால் ஸ்பான்சர் இவர் தான். எல்லாம் வெட்டிங் ஃபோட்டோஸ் எடுப்பார் அண்ட் வீடியோஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஷூட்லாம் பண்ணுறாரு. நீங்கள் வந்து இவரோட நம்பர் கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்றா புக் பண்ணிக்கோங்க இவரை. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் இங்கே வந்து ஃபிஷ்ஷை வந்து ஏலம் விடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி எப்படி பண்ணுறாங்க, ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அதனால் நான் போய் நேராக பார்த்து எப்படி ஏலம் விடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். என்னென்ன கிடைக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். பாய். கண் முன்னே பற்றி போனாய், வான்மழையாக என்னை தேடி மண்ணில் வந்தாய், என் தாகங்கள் தீர்க்காமல் கடலில் ஏன் சேர்கிறாய்? நான் முதலாய் எழுதிய காதலிசை, அதற்கொரு ஆதார ஸ்ருதி நீ. பேசாத காற்று இந்த காதலும் நேற்று நீ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ப்ரோ. கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ. சேர்ந்துட்டோம். ஏலம் விட்றாங்களா ப்ரோ? பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது. போடு. ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ஏலம் விட்டுட்ருக்காங்க. எப்படி ஏலம் விட்றாங்கிறது தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். ஏலத்தில் ஏதாவது நம்மளே எடுக்க முடிஞ்சா எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ நிறையா அங்கே என்னமோ கொட்டி கிடக்கு, என்னன்னே தெரியல. போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் கொட்டி வச்சுருக்காங்க. இது என்ன மீன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் ஒரு தட்டை கேட்ட கிளாத்தி மீனுன்னு சொல்லி சொன்னார். நிறைய மீன் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த மீன்லாம் ஃபுல்லாக ஐஸ் பாக்ஸில் போட்டு எங்கேயோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வாசமாக இருக்குது. கருவாடுக்கு தான் இது அனுப்புவாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. இந்த மீன் 130 ரூபா சொல்லியிருக்காங்க. 130 ரூபாய்க்கு இவ்வளோ மீன். நம்ம ஏரியாவில் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி 800 ரூபா இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 500 ரூபா தான் வாங்குறோம். மீனோட தங்கம்னே சொல்லலாம். தங்க விலைக்கு தானே பொருள் இருக்குது நம்ம ஊரில். இது வஞ்சரமாண்ணா? இது வஞ்சரம் தானே? வஞ்சரம் இல்லை, என்ன மீன்? மீனே புதுசாக இருக்கா? இது வஞ்சரம் கிடையாதா? ஷீலான வஞ்சரம் கிடையாது. விட்டுருங்க. இது ஏதோ முதலே வாயாடு இருக்கு. வாய் பார்த்தீங்களா? ஹாய், ஹலோ. இப்போ வாங்க ப்ரோ, அடுத்த மீன் மக்கள் கொண்டாடக்கூடிய மீன்கள்ல அதிகமான பங்கு மருத்துவத்துறையில பயன்படும். இதனால அதிகமான மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் நலன்ல மீனவ மக்கள் வந்து அதிக பங்கு வகிக்கிறாங்க. இது என்னைக்குமே மாற்று கருத்து இல்லாத ஒரு கருத்தா பதிவு பண்ணும். கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஸோ இந்த மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மருத்துவத்துக்கும் ஆயிலுக்கு, மீன் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு தான் கொண்டு போகிறாங்களாம்மா. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
250. இந்த மீன் வந்து கிளாத் எல்லாம் பார்க்குறது டிஃப்ரெண்ட்டாக 300 இவ்வளோ மீன் 300 அதான் உயிரோடே இருக்கு. அம்மா எவ்வளோக்கு போச்சு? 1000 ரூபா. ரோட்டில் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா இல்லாமல் எடுக்க முடியாது. ஆனால் இங்கே 300 ரூபா தான். இங்கேக்கும் அங்கேக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 300 ஜிலேபி மாதிரியே இருக்குது, ஆற்று ஜிலேபி மாதிரி. ஆனால் இது கடல் மீன். இது என்ன ரகம்னே தெரியல. இது என்ன மீன்னா? மீன் பேர் என்ன? கடல்ல மீன் தான். இந்த மீன் கடல்ல மீன். It was at this moment he knew. He fucked up. 560 570 570 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். எப்படி 4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். பிராணம் வாங்கியாச்சு 310 ரூபாய்க்கு. வாழை மீன் 500 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. அவ்வளோதான், கிளம்பி வீட்டுக்கு போய் செஞ்சு சாப்பிட போகிறோம். வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன கேட்டேன்? சரி அம்மா. நான் சுண்ணாம்பு வாழைன்னு அது சுண்ணாம்பு சுண்ணாம்பு சரி அம்மா. அதுவும் இருந்தது 400 ரூபாய்க்கு மொத்தமா கொடுத்தாங்க. ஏன் ப்ரோ இதுவும் அதுவும் சுண்ணாம்பு வாழை பழப்பழ அதான் நீளமா மூக்கு மட்டும் நீளம் டக்குனு இவங்க எங்கேயோ போயிருந்தாரு. என் பொண்டாட்டி சேர்ந்து சுத்தம் பண்ணுறா. கற்றுக்கிட்ட ஒரு வழியா. ஆனால் வர மாட்டேங்குதே. இப்போ பாட்டி வீட்டில் ஒரு வாரம் விட்டுட்டு போனால் போதும் போலையே, நல்ல சோறு கிடைக்கும் போலையே. எல்லா மீனும் பழகிடலாம். ஏமா விதுமா வாமோ சொல்லக்குட்டி வாங்கடி. அவ்வளோ ப்ரான் வாங்கிட்டு வந்து இவ்வளோ தான் வந்துச்சு. யானை பசிக்கு சோள பொரி மாதிரி இருக்குது. வாழை மீனை கட் பண்ணுறாங்க பாட்டி. இது அப்படி அட்டா தான் முள் உள்ளது சாப்பிட முடியும். முள் இல்லாமல் சாப்பிட முடியும். முள் எடுக்க முடியும், இல்லாத கஷ்டம். ஓ, ஒரு பைக்கு ஒரே ஒரு வெடிச்சிருவார். போட வேண்டும். சிக்கன் தண்ணீரே ஊற்றணும். இருக்குன்னா பண்ணலாம். உண்மையிலுமே இங்கே அத்தாங்க நடுவில் அவ்வளோதான். போக மாட்டேங்க. முடிச்சு தானே இருக்கு. கூப்பிடுங்க. இருக்கும் என்ன ஒரு மாதத்துக்கு இல்லையா? 2 இருந்தா
அந்த மீனை வந்து மிளகாய்த்தூள் இது அப்பளம் பொடிச்சது இது வந்து பொரிச்சுதான் சாப்பிடணும் நல்லா கிடையாது. இது ரெடியானதான் அவரை எழுப்பி விடலாம். மாமிளகு இட்டு பழம் லைட்டு பாட்டி ஒரு வருஷம் பரண்டிக்கு மிளகு சீரகம் வந்துச்சு. கொஞ்சம் தண்ணியே ஊற்றலாம். நிறைய தண்ணி ஊற்றலாம். கிளறணும். இது டேஸ்ட் ஜாஸ் சமையல். சூப்பராடா. டேஸ்ட் பாருங்க. எப்படி இருக்கு சாமி? செங்கல்பட்டு அரிசி. இந்த அரிசி பேரா? செங்கல்பட்டு அரிசி. அரிசி பெருசு பெருசாக இருக்கு. நாங்கள் இது கேரளா அரிசின்னு சொல்லுவோம். சமையல் சாதம் கைகளும் பிரமாதம். கேரளா அரிசி அல்லும்போதே ஜாஸ் நண்டு குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. ப்ரானும் அல்டிமேட்டாக இருந்தது. இதை ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு நான் தூங்க போகிறேன். நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த சீரீஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். பாய்.